என்க்ளோஷருக்குள்ளே போயிட்டாங்க. அந்த ஹெர்பிவோரஸ் டைனோசர் என்க்ளோஷர் இருக்குது பார்த்தீங்களா, உள்ள ராப்டர்ஸ் இன்னமும் இருக்கே. ஒரே ஒரு ராப்டர் மட்டும் முதல்ல இதுகிட்ட இருந்து தப்பிக்கணும். டீரெக்ஸ் கிட்ட இருந்து தப்பிப்பனா இல்லை ராப்டர் கிட்ட இருந்து தப்பிப்பனா? ஏய், டீரெக்ஸ்க்கும் ராப்டருக்கும் சண்டை உருவாக்குறான்னு நினைக்கிற மக்களே, அதை சாப்பிடுன்றா. ஆஹா, முதல்ல இருங்க. கரெக்டாக ஐயோ பார்க்குதியா? ஹலோ மை டியர் டியூஜ் வாரியர்ஸ், வெல்கம் பேக் டு த ஜுராசிக் பார்க் கேம் பிளே சீரிஸ். இன்றைக்கி நம்ம விளையாட போகிறது எபிசோட் 3 த டெப்ஸ். லாஸ்ட் எபிசோடில் ஒரு சரியான கிளிஃப்ஹேங்கர் எண்டிங்கில் இந்த கேமை முடிச்சாங்க. அதாவது டாக்டர் ஹார்டிங், அவனுடைய பொண்ணு, அதுக்கப்புறம் டாக்டர் லாரா அப்படின்னு சொல்லப்படுற 3 பேருமே பார்த்திங்கன்னா ஒரு டேங்க்கில் மாட்டிக்கிட்டாங்க. ஏன்னா கீழே வந்து வெலோசிரிபேட்டர் சுற்று போட்டுட்டு இருந்தது. அண்ட் இப்போ சாப்பர் வந்து காப்பாற்றுறதுக்கு வருது. பட் என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா, அந்த சாப்பரில் வந்து கோளாறு ஏற்பட்டுருச்சு. நீமா வந்து சாப்பரை கத்தியால் குத்தி நாசம் பண்ணிடுவாங்க பார்த்தீங்களா. அதனால பில்லியால் கண்ட்ரோல் பண்ண முடியாமல் அங்கேயும் ஓட்டிகிட்டு இருக்கான். என்னடா விடிஞ்சிருச்சு. அப்போ உள்ளேருந்து நீமா, பில்லி, ஆஸ்கர் 3 பேருடைய நிலைமை என்ன ஆச்சு? இங்கே பாருங்களேன், இந்த டேங்க் தான் சொல்கிறேன். இந்த டேங்க் மேலே நின்றுட்டு இருக்காங்க. கீழே வெலாசிரிபேட்டர் வந்து சுற்று போட்டுட்டு இருக்கு. ஜெஸ் வேறு பயங்கரமாக பயப்படுறான் மக்களே. அவங்களுக்கு என்ன ஆச்சு அப்படின்றது தெரியலையே. இருங்க, ஃபஸ்ட்டு ஜெஸ்ஸை நம்ம அட்வைஸ் பண்ணுவோம். நம்மளுக்கு எதுவும் ஆகலை ஜெஸ் அப்படின்ற மாதிரி. பயங்கரமாக பயப்படுறான். எனக்கு இப்போவே வீட்டுக்கு போகணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறா. கீழே சுற்று போடுது மக்களே. ஏய், டவரே அடித்து காலி பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுதுப்பா. அது ஹோல்ட் பண்ணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க டாக்டர் லாரா. பட் எனக்கு அதில் நம்பிக்கை இல்லைங்க. முதல்ல கீழே எப்படி இறங்குறதுன்னு கேட்போம். அடிக்குது பாருங்களேன். The emergency ladder's right there. The way the tower is tilting, it will put us down outside the path. Nice மக்களே. That's a start. The fence isn't much of an obstacle for the raptors. Where do we go once we're out? I think we can make it to the utility tunnels right over there. We can lock the raptors out if we can beat them inside. I hope you're right. Let's get that ladder lowered. செம்ம ரிஸ்கியான விஷயம் தாங்க. பட் கரெக்டாக பண்ணாங்கன்னு வைங்களேன், எஸ்கேப் ஆயிடலாம். அதாவது இந்த எமர்ஜென்சி லேட்டர் வழியாக இறங்கி அங்கே ஒரு யூட்டிலிட்டி டனல் இருக்குது, அதுக்குள்ளே போயிட்டோன்னா நம்ம எஸ்கேப் அப்படின்ற மாதிரி சொல்கிறா. பட் அதுக்கு ராப்டர்ஸை வந்து நம்ம அவுட் ரன் பண்ணோம். இருங்க, நான் ஜெஸ் கிட்ட பேச முடியுதா அப்படின்றத ட்ரை பண்ணி பார்க்குறேன். திரும்பவும் அவளுக்கு அட்வைஸ் பண்ணுறதா வருது, வி வில் பி ஓகே அப்படின்ற மாதிரி. அண்ட் இன்னொரு இடம் பார்த்தீங்கன்னா, இங்கே மேலே இது என்னது, முதல்ல அந்த சைடில் என்ன அப்படின்றத செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த எமர்ஜென்சி லேட்டர் வழியாக இறங்குறாங்க. ஏன்னா நான் வாட்டுக்கு துருன்னு இறங்கிட்டேன்னு வைங்களேன், ராப்டருக்கு இறையாயிருவேன். இருக்கிறதுலே டாப்புக்கு போகிறான் பாருங்களேன். எதுக்காக சம்மந்தமே இல்லாமல் இந்த டவருடைய டாப்புக்கு போக மாட்டான். இங்கே கீழே நம்ம ராடு மாதிரி இருக்கு மக்கள். பாருங்க, ஒயர் வந்து லைவாக இருக்காமா. ஸோ இப்போதைக்கு அவனால் தொட முடியல. மேபி கரண்ட் சப்ளை கட் பண்ணிவிட்டு அதை எடுக்கணுமா? இருங்க, இந்த சைடில் ஏதாவது பண்ண முடியுதான்னு பார்ப்போம். இல்லையேங்க, வேறு எதுவுமே இல்லை. சரி, நான் கீழே இறங்கிக்கிற மக்களே. சூப்பர். இப்போ என்ன பண்ணுறேன், இந்த லேடரை வந்து நம்ம பிரேக் பண்ணி விடணும். அதுக்கு ஃபஸ்ட்டு இங்கே மேலே இருக்க லேடரை வந்து நம்ம கீழே இறக்கணும். கமான்ட்ரா, புஷ் பண்ணு. Did you try the latch? The latch. Right. Of course. ஓகே, ஃபஸ்ட்டு லேட்சை ரிலீஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா லேடரை புஷ் பண்ணுமா. ஆஹா, அதுக்குள்ளே டவரே கீழே கொண்டு வந்துடும் போலே ராப்டர்ஸு. இரு ஜஸ்ட், நானும் ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கேன். எனக்கு இதெல்லாம் கொஞ்சம் புதுசாக இருக்கா. நானே இப்போ தான் ஒன்று ட்ரை பண்ணிகிட்டு இருக்கேன். அவ்வளோதான், லேட்சை எடுத்தாச்சு. இப்போது லேடரை பட்டுன்னு கீழே தள்ளி விடுவோம். சீக்கிரம், இப்பயாவது மூவ் ஆகு லேடரே. இல்லையேங்க, மூவ் ஆகலையே. So it might still be a little stiff. Maybe if you put more weight on it? What? We stand on it? Yes, write it down. Okay, but we should probably be ready to move as soon as it comes down so we can stick together. லேடர் புதுசாக இருக்காமா, அதனால ஸ்ட்ரக் ஆகுதான். கொஞ்சம் வெயிட்டை நல்லா போட்டு அமுக்குன்றா. அமுக்கி விடுவோம் மக்களே. I want you to be ready to climb down the ladder as soon as it's extended. Okay, Dad. ஆனால் இவங்களுக்கு எல்லாருக்கும் என்ன தெரியுமா பிரச்சனை? I'll be right down. அதாவது இந்த லேடரை தள்ளி விட்டு அடுத்த செகண்ட் ஓட ரெடியாக இருக்கணும். Oh, no, I see the problem. The whole ladder is just slightly bent. It can't slide freely. We might be able to force it. It must have been the crash. ஓகேங்க, ராப்டர்ஸ் அடிச்சனால பெண்ட் ஆயிருக்கும் போல. I think we're going to need a crowbar or something to get it open. Oh, well then we're going to have to get creative because there are no tools up here. இப்போ எனக்கு புரிஞ்சிருச்சுங்க. டவர் மேலே நம்ம ஏதோ ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் பார்த்தோம் பார்த்தீங்களா, அது வந்து இந்த லேடர் பெண்ட் எடுக்கிறதுக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா க்ரோபார் ஏதாவது தேவை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதனால் என்ன பண்ணுறேன், மேலே போய்க்கிறேன். பட் என்ன பிரச்சனைனா, மேலே வந்து அந்த கரண்ட் ஷாக் அடிச்சுக்கிட்டு இருக்கு. அந்த கரண்ட்டை போக வச்சா மட்டும்தான் அந்த திங்கை வந்து நம்மளால் எடுக்க முடியும். அது என்ன திங் அப்படின்றது தெரியல. இருங்க, இப்போ யார்கிட்டயாவது பேச்சு கொடுத்து பார்ப்போம். ஜெஸ்ஸுக்கும் எவ்ரி ஒன் அ பேட் கிராஷா. Lucky that chopper didn't kill us all. I don't feel so lucky. இவனுங்க தப்பிச்சோம் அப்படின்ற மாதிரி சந்தோஷப்படுறாங்க. அந்த சாப்பரில் இருந்தவங்களுக்கு என்ன நிலைமையாக இருக்கும் அப்படின்னு கவலைப்படுறாங்களா பார்த்தீங்களா? இந்த சைடில் எது ஒன்று காட்டுது மக்களே, ட்ரீ மாதிரி. I don't see how they could have made it. But still, we have to hope. இல்லை, அவன் அந்த சாப்பர் கிராஷ் ஆன இடத்த பார்க்குறான். ஹோப்ஃபுல்லி அவங்க எல்லாருமே நல்லா இருப்பாங்க அப்படின்ற மாதிரி. This antenna could be just the thing we need to pry the ladder open. But if I try to grab it now, I could get electrocuted.
இப்போ தான் சொல்கிறான் பாருங்க, அந்த ஆண்ட்ராவை தொட்டனா நான் எலக்ட்ரிக்யூட் ஆயிடுவேன் அப்படின்ற மாதிரி. ஸோ இப்போ மேபி நம்ம பேச்சு கொடுக்கணும்னு நினைக்கிறேன். டாக்டர் சார்கின் கிட்ட டர்ன் ஆஃப் த பவர்னு சொல்லுவோம். Dr. Sorkin, that antenna is the only thing up here I've seen that we can use to pry the ladder open. Is there any way to turn the power to those lights off so I can grab it? Not from up here. The aircraft alert beacons aren't ever supposed to be disabled. The best I can do is make them flash on and off. How? I can switch them from nighttime to daytime operation. They shine continuously at night, but during the day they flash to provide more contrast. என்னங்க சொல்கிறா? சீரியஸ்லி எனக்கு புரியல மக்களே. அதாவது ஆஃப் பண்ண முடியாது, அந்த ஆண்டனா வந்து நைட்லேருந்து நான் டேக்கு மாற்ற முடியும். அப்போ ஃப்ளாஷிங் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறா. இருங்க, நான் ஃபஸ்ட்டு இவளுக்கு இந்த ஒய்யை ப்ரெஸ் பண்ண சொல்கிறேன். Okay, I've switched the beacon lights to daytime mode. Hopefully that wire won't be live while the lights flash off. பாருங்களேன், லைட்ஸ் வந்து ஃப்ளாஷ் ஆஃப் ஆயிருமாமா டே டைமுக்கு செட் பண்ணலாம். நான் என்ன பண்ணுவோம், திரும்பவும் இவனுக்கு ஸ்விட்ச் பண்ணி தொட முடியுதான்னு ட்ரை பண்ணி பார்ப்போம். அதாவது கரெக்டாக தொண்ணும் போல மக்களே. டே எலக்ட்ரிக் ஆயிர போதுடா, நான் தப்பாமிக்கிட்டேன்டா. ஆஹா, அதே தான் மக்களே. அப்போனா கரெக்டாக தொண்ணணும்னு நினைக்கிறேன். ஐயோ, இது வேற முட்டி கிளிக்குதே. இன்னும் 2 அடி அடிச்சதுன்னா டவர் கீழே வந்துடும்னு நினைக்கிறேன். ஜஸ்ட் சும்மா ஜஸ்ட் நானும் ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கேன். ஒரே நிமிஷம் இரு. அவ்வளோதான், இப்போ கரெக்டாக பிக் பண்ணிட்டேன். சூப்பர். சீக்கிரம்டா எமர்ஜென்சி லேட்டர் கீழே இறக்குடா. ஏன் யோசிக்கிட்டே இருக்கான் பொறுமையாக ஒரு நிமிடத்துக்கும். I couldn't move it by jumping on it. I'm never going to be able to pry it by myself. Dr. Sorkin? டாக்டர் சார்கினோட ஹெல்ப் Give me a கேட்குறான். hand with this? You pry while I put my weight on the ladder. Certainly. நல்ல ஐடியா. டாக்டர் சாக்கின்ஸ் வந்து அந்த சப்ஸ்டன்ஸை வச்சு அந்த லேட்டருக்கு ஒரு ஜெர்க் கொடுக்க போகிறாங்க. இவன் வந்து வெயிட்டை போட I'm போகிறான். ready. Jess, honey, you get ready to move as soon as the ladder goes down. I'm ready, Dad. Just hurry. கமான். Okay, Dr. Sorkin. On 3. Ready? 1, நம்ம தான் ப்ரெஸ் பண்ணுமா? 3. கரெக்டாக ப்ரெஸ் பண்ணிட்ட மக்களே. கமான், ஆண்டனா வச்சு நல்லா லேட்டரை இழுத்து விடுங்க. இது பாருங்க, அப்பயே நம்ம வெயிட்டை போடணுங்க. வெயிட்டை போட்டால் தான். Freaking kidding me. ஏய், அந்த அளவுக்காடா ஸ்டக் ஆகி இருக்கு. Hey, what are we gonna do? இரு ஜெஸ். On 3. Ready? 1, திரும்பவும் ட்ரை பண்ணணும் மக்களே. 2, 3. Jess! ஏய், ஜெஸ் வேற கீழே வரா. வெயிட் போடுறாங்க. நல்லது தான். நல்ல வேலை. I'm fine, Dad. ஆக்சுவலாக பயத்தில் கீழே இறங்குறாளா? Your turn, Dr. Sorkin. சீக்கிரம் சார்கின் இறங்குங்க. I'm coming down. இவங்க பொறுமையாக இறங்கிட்டு இருக்காங்க. ஆஹா, ரேப்பிட் தெரிஞ்சிருச்சு மக்களே. இவங்க கீழே இறங்கி எஸ்கேப் ஆகிறாங்கன்ட்டு வருது பாருங்க துரத்துறதுக்கு. Dr. Sorkin, you have to hurry. சார்கின் கொஞ்சம் ஜம்ப் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். Hey, I'm gonna jump for it. சூப்பர், அவங்க ஜம்ப் பண்ண தான் போகிறாங்க. கரெக்டாக ப்ரெஸ் பண்ணிட்டேன் மக்களே. விட்டுருந்தானா சார்கின் செதறி இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இப்போயும் நம்மளுக்கு முடியல. கரெக்டாக ஓட ஆரம்பிக்கணும். I'm okay. சொல்கிற பட்டன்ஸை பட்டு அமுக்க ஆரம்பிக்கலாம். பாருங்களேன், ரேப்டர்ஸ் வேட்டையாடுறதுக்கு தயாராகுது. ஓடுங்க எல்லாருமே ஓடுங்கடா. இவங்க ஏன் பார்த்து மெய் செலுத்து போய் நிற்கிறாங்க. உயிர் வாழ ஆசை இல்லை போல டாக்டர் சார்கின்ஸ்க்கு. சூப்பர், ப்ரெஸ் பண்ணிட்டேன். பாருங்க எப்படி துரத்திட்டு வருதுன்னு. சரியான ஃபாஸ்ட் மக்களே ரேப்டரு. கதை முடுறா பட்டுன்னு. மேனுவலா ஆட்டோமேட்டிக் டோரா? The door. நம்ம தான் மூணு மக்களே பட்டுன்னு மூடி விடுவோம். சீக்கிரம். அவ்வளோதாங்க, மூடியாச்சு. எப்பா ஜஸ்ட் மிஸ்ல எஸ்கேப் ஆனோம். பட் சாப்பரில் வந்தவங்களுக்கு என்னாச்சுன்னு தெரிலங்க. அவங்களுடைய கதி என்னாச்சு அதை தான் காட்டுறாங்கன்னு நினைக்கிறேன். சாப்பர் ஓட்டு வரானுங்க. அவனுங்க பார்ட் ஆஃப் த ஸ்டோரியை காட்டுறானுங்க. ஏய், உயிரோட தான் போறான். ஆஸ்கர் நின்று இருக்கான் பாருங்க. தெம்பா. A headache like this, there better be tequila involved. No way, amigo. This turned out better than the last time you drank tequila. ஆமா, நீமா எங்க? நீமா வாழ காணோம். எஸ்கேப் ஆயிட்டாளா? Might be right. The girl I woke up next to is prettier anyway. இங்கே தாங்க இருக்கா. உனங்க பாருங்களேன், ரணகலத்துலேயும் குதூகலம் கேட்குது. இப்போ என்ன பிளான் அப்படின்றத ஆஸ்கர் கிட்ட கேட்போங்க. So, we lost our ride, and the only person we managed to rescue so far doesn't even work for InGen. Now what? See if you can find anything useful in the wreck. And make sure the girl's okay while I scout the perimeter. Ah, damn it, I left my AK inside the chopper. It's probably toast. Glad I didn't leave a round chambered. Could have killed someone. That makes 2 of us, amigo. Still, the cook-off was a hell of a show. ஓகேங்க, இந்த சாப்பரில் வந்து ஏதாவது தேருமான்னு பார்க்க சொல்கிறான் ஆஸ்கர். என்னத்தை தேரும், எல்லாமே எரிஞ்சு நாசமாயிடுச்சு. ஆக்சுவலாக AK-47 ரைஃபில் கூட பார்த்தீங்கன்னா பில்லி சாப்பிலே வச்சிருக்கான் போல். அது நீங்கள் கண்டமாக இருக்கும்னு நினைக்கிறேன். இருங்க, இது என்ன அப்படின்றத செக் பண்ணி பார்ப்போம். Gonna take more than an auxiliary power unit to fix her this time. ஆக்சிலரி பவர் மக்களே. Better keep checking her out. If she's gonna blow, we don't want to be anywhere nearby. ஸோ இனிமேல் சாப்பரை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறான். அண்ட் எப்போனாலும் ப்ளோ ஆகும், கொஞ்சம் தள்ளியே இருக்கணும் அப்படின்ற மாதிரியும் சொல்கிறாங்க. இது என்னது? No fuel left. Must have been a hell of a blast. இப்போ எதுக்காகடா ஃபியூல்லாம் பார்க்குறேன்? Pretty safe. One more look, just to be sure.
ஓகேங்க, ஃபியூவல் இல்லை அப்படின்றது நல்லதுன்றான். ஏன்னா ப்ளோ ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லைல்ல. வேறு ஏதாவது தேவைப்படுறது இருக்கா நம்மளுக்கு? இந்த சைடில் நம்ம காட்டுது பாருங்கள். இது என்னன்றதை செக் பண்ணி பார்ப்போம். Damn it, all our weapons were in there. I was just getting used to that AK too. That chopper's done all the exploding she's ever gonna do. Should be safe to make camp here. ஓகேங்க, நான் சொன்ன மாதிரி வெப்பன்ஸு எல்லாமே எரிஞ்சு நாசமாயிடுச்சு. இந்த சாப்பரில் எடுக்கிறதுக்கு எதுவுமே கிடையாது. அதனால் இன்றைக்கி நைட் இங்கேயே கேம்ப் போடலாம் அப்படின்ற மாதிரி பில்லி முடிவு பண்ணுறான். அண்ட் ஆஸ்கர் பார்த்தீங்கன்னா நான் ஸ்கவுட் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொன்னால், அதாவது மற்ற ஏரியாலாம் சேஃபான்ட்டு. அதுக்கு முன்னாடி நீமா ஒரு கண்ணு வச்சுப்போம். I should see if the girl's okay. ஏன்னா அவள் எந்திரிச்சானா எஸ்கேப் ஆவான். முதல்ல உயிரோடு இருக்காளா அப்படின்றத செக் பண்ணி பார்ப்போம். இவங்களுக்கு இன்னும் தெரியலைங்க இவன் வந்து அந்த கேனிஸ்டர் எடுத்துகிட்டு போயிருக்கா அப்படின்ட்டு. அதாவது டைனோசருடைய டிஎன்ஏ பதிக்கப்பட்ட கேனிஸ்டர் ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து இவகிட்ட இருக்குது அப்படின்றது பில்லிக்கும் ஆஸ்கருக்கும் இன்னும் தெரியல. Oscar might want to talk to her when she wakes up. Let's postpone that little reunion. எந்திரிச்ச ஒன்று ஆஸ்கர் கிட்ட பேச வைக்கணுன்றான். இவளை பேசினாலே கண்டிப்பாக சண்டை தான் வரும். வேறு ஏதாவது எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியுதா இவளை? இருங்க, எழுப்பி விடுவோம் ஃபஸ்ட்டு. எந்திரிமா நீமா, படுத்து தூணுது போதும். நம்ம இப்போ தான் பேக்கை செக் பண்ண போகிறோம்னு நினைக்கிறேன். பார்த்தீங்களா, பேக்கை தான் குறி வைக்கிறான். மேபி இவை யார் என்ன ஏது அப்படின்றது இந்த பேக்கில் க்ளூ கிடைக்குதான்னு செக் பண்ணி பார்க்குறான். எடுத்துட்டான் மக்களே கேனிஸ்டர். I have a can just like this back in San Jose. அவன் இன்னமும் ஷேவிங் க்ரீம் நினச்சிட்டு I hope இருக்கான். it's not for her face. So Heavier than I remember. Could just be full, I guess. ரொம்ப ஹெவியாக இருக்கே ஷேவிங் க்ரீம் அப்படின்ற மாதிரி அவனுக்கு சந்தேகம் வருது. எதுக்காக ஷேவிங் க்ரீம்லாம் இவன் யூஸ் Sloshing at பண்ணுறான்? the top. Sounds half empty, feels full. Why is that? My stepbrother used to store his second set of keys in a fake pop can. I wonder. கண்டுபிடிச்சிட்டான் மக்களே, உள்ள சம்திங் இருக்குது அப்படின்றத கண்டுபிடிச்சிட்டான். ஓப்பன் பண்ணி என்னன்றதை செக் பண்ணி பார்த்துருவோம். இப்போ சரியான The இது lady ரிவீல் has a ஆகும். secret stash. But what the hell is it? இவனுக்கு இன்னமும் புரியல பாருங்க, அது டைனோசரோட எம்ப்ரியோஸ் அப்படின்றது என்னது அப்படின்ற மாதிரி ஆச்சரியப்படுறான். டீரெக்ஸ் இங்கே தான் மக்களே சுற்றிட்டு இருக்கு. டீரெக்ஸோடைய சவுண்டு தான், ரேப்டர்லாம் இவ்வளோ பெரிய சவுண்டு கொடுக்காது. ஏய், கிளம்புறதுக்கு ரெடியாக இருக்கடா ஆஸ்கர், நீ தானே? டீரெக்ஸ் லீவ் பண்ணுதாமா இந்த இடத்த விட்டு. Oscar, I only have one pair of pants. பயந்துட்டான் போல. The chopper's not gonna blow, but just about everything in it, including our weapons, is flame broiled. ஸோ அடுத்த கட்ட பிளான் என்னதுன்னு தெரியல No இவங்களுக்கு. game trails, no nests. This is base camp for now. தாங்க இன்னைக்கு நைட்டு பார்த்தீங்கன்னா இங்கே கேம்ப் போட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு Get போகலான்னு this. பார்க்குறீங்க. I found this can of shaving cream in her back. Didn't think you needed any. Yeah, whatever you say, fuzzy. Except it's not really shaving cream. Look. ஆஸ்கர் கண்டுபிடிச்சிருவானோ அது எம்ப்ரியோஸ் அப்படின்ட்டு. பாருங்களேன். Now what's the plan? ஆஸ்கர் கிட்ட பிளானை பற்றி கேட்கலாமா இல்லைனா அந்த கேர்ளை பற்றி கேட்போங்க ஃபர்ஸ்ட்டு. That shaving cream can looks like some real CIA stuff. What do you think she's up to? Ask her when I ain't around. If she won't tell you, I'll make her talk. My இவனுடைய way. ஐடியாவை பார்த்தீங்களா, நான் இல்லாதப்போ அவகிட்ட விசாரி, சப்போஸ் அவள் போய் சொன்னா அப்புறம் நீ கூப்பிடு, நான் விசாரிக்கிற விதமே தனியாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். சரி இன்னைக்கு பிளான் என்னன்னு சொல்கிற ஆஸ்கர்? You gonna try to salvage this gig? Yeah, I'm gonna go look for our friends. Shouldn't I come with? We lost the guns. Means I gotta be in stealth mode. ஸ்டெல்த் You're மோடில் saying போகிறான். I can't sneak? I'm saying neither one of us can sneak and watch her at the same time. Besides, she won't talk with me around. But maybe pretty boy Billy can get her to open up. Yeah, it's a tough job. ஆஸ்கர் சரியான வார் வெட்டரனாக இருப்பான்னு நினைக்கிறேன். மக்களே எல்லாமே தெரிஞ்சு வச்சுருக்கான், ஸ்டெல்த் மோடு, ஆக்ஷன் மோடு. ஸோ இவங்களை காப்பாற்றலாம் அப்படின்றதுக்காக வரான். இவனுக்கு ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா அந்த இதுக்குள்ளே போயிட்டாங்களே டனலுக்குள்ளே, எப்படி கால் தடத்தை வச்சு கண்டுபிடிப்பான்னு நினைக்கிறேன். பார்த்தீங்களா ரேப்டர்ஸ் அங்கே சுற்று போட்டிருக்கு. ஸோ இதை வச்சு டோரெல்லாம் இதுதான் மக்களே ரேப்டர்ஸு. They open doors. செம்ம அறிவாளியான டைனோசருங்க. அசால்ட்டாக டோரை ஓப்பன் பண்ணி போட்டு பாருங்க. இதுக்கு தான் உள்தாப்பால் இருந்தால் அழகாக உள்ள தாப்பால் போட்டு சேஃபாக இருந்திருக்கலாம். இவரெல்லாம் ஏது உள்தாப்பால், அதுதான் பிரச்சனையே. ஆஸ்கர் ஸ்டெல்த் மோடில் Stayed in bed. இந்த ராப்டர் எப்படி ஸ்டெல்த் மோடில் போகுது அதே மாதிரி தான் ஆஸ்கரும் இப்போ ஸ்டெல்த் மோடில் போகணும். கரெக்டாக பட்டனை ப்ரெஸ் பண்ணுவாங்க, ஒரு லைட்டாக சவுண்டு போட்டால் கூட மோப்பம் பிடிச்சிரும் ராப்டர்ஸு. Damn it! அய்யோ அய்யோ ஐயோ கரெக்டாக தாண்டா. நல்ல வேலை அந்த பிரான்ச்சை தாண்ட வச்சிட்டேன். உள்ளே இன்னமும் வேட்டையாடிட்டு இருப்பாரு. ஒரு ரேப்டர் மட்டும் உள்ளே வேட்டையாடுது மக்களே. பயங்கர பசி போல். பாவம் அந்த ஹெர்பியோரஸ் டைனோசர். அதோடைய பேர் என்ன சொன்னாங்க மறந்துடுச்சு. லாஸ்ட் எபிசோட் எதுவுமே சொன்னாங்க. அவன் ஆக்சுவலாக கீ கோட் போட்டு உள்ளே லாக் பண்ணலான்னு ட்ரை பண்ணுறான். டேய் உஷாராயிர போதுரா. இது வேறு பிளான் தான் நம்ம போடணும். மேபி இந்த சைடில் ஏதாவது இருக்கா அப்படின்றத பார்ப்போம். மெதுவாக போ.
பார்க்குது மக்களே, இந்த சைடில் போனாலும் பார்க்குது. மேபி வேறு ஏதாவது டிஸ்ட்ராக்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். அது பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக சாப்பிட்டுருக்கு. இருங்க, இந்த சைடில் மேலே இங்கே மேலே ஏறுறா. மேலே ஏறி போக ட்ரை பண்ணு. அண்ட் கீழே கூட போகிறதுக்கு உண்டான ஆப்ஷன் இருந்தது. ஏன் மேலே போக பயப்படுறான்? ஸ்டெப்ஸில் ஏறினா அதோடைய சவுண்டும் கண்டுபிடிக்குதா? ஏன்னா மெட்டல் ஸ்டெப்ஸ் தானே, அப்போனா கீழே ஒளிஞ்சிக்கும். கீழே ஐயோ எல்லாத்தையுமே தப்புத்தமாமுங்கிறேன். டேய் ஆஸ்கரே, உன் சோழியை முடிக்க போகுதுன்னு நினைக்கிறேன்டா. ஆஹா ஸோ ஃபார் ஸோ குட் மக்களே. அப்படியே அவன் பேக் சைடு வழியாக அந்த இடத்துக்கு போயிடலான்னு நினைக்கிறான் போல. பார்க்குதே லெவலில் கரெக்டான டைமில் ஒரு தலையை உள்ளே வச்சேன். பாருங்க, அங்கேயே தான் வெளியே ஒன்றுன்னா போஸ்ட் கிளியரா அப்படின்னு பார்த்துட்டு ராப்டர்ஸ் உள்ளே போகுது. ராப்டர்ஸும் மிலிட்ரியில் வேலை செஞ்சுருக்கோன்னு நினைக்கிறேன். ஓகே, சவுண்டு போடாதீங்கடா. இவங்க வேறு உள்ள சவுண்டு போட்டே போகிறானுங்க மக்களே. ராப்டர்ஸ் அசால்ட்டாக கண்டுபிடிக்க போது. இருங்க, முதல்ல ஆஸ்கர் போய் காப்பாற்ற வைப்போம் நம்ம. ஆஸ்கர் உன்னுடைய ப்ரூட் ஸ்ட்ரென்த்தை காட்டுறா. இன்னும் தூக்க முடியல ஆஸ்கராலே. ஸ்மார்ட் உள்ள லாக் பண்ணிட்டானுங்க. அது வரைக்கும் ஸ்மார்ட் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். இருங்க, இந்த சைடில் வேறு ஏதாவது இருக்குது அப்படின்றத பார்ப்போம். மேலே ஒரு ஏர்வெண்ட் இருக்குது, பட் அது வழியெல்லாம் ஆஸ்கர் பத்தாது உடம்பு. அப்புறம் ஸ்ட்ரெயிட்டாக உள்ளே போயிடலாமா மக்களே. இதுக்கு மேலே நம்மளுக்கு இங்கே எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு எதுவுமே இல்லை. கால் எடுத்து வச்சு, அதாவது வலது கால் எடுத்து வச்சு உள்ளே போ ஆஸ்கர். எடுத்தான் பாருங்க நைஃபை. ராப்டர்ஸ்லாம் வந்ததுன்னு வைங்களேன், குத்தி கிழிச்சிட்டு போயிட்டே இருப்பான் மனுஷன். பார்க்குறதுக்கு ப்ரூட் ஹல்க்கு மாதிரி இருக்கான். உள்ளே போகிற ஒத்தையெல்லாம் போகிறான் பாருங்க, வெறித்தனமா. அது குட்டி டைனோசர் தானே. இது தனியாக இருந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லை, குரூப்பாக வந்து நான் நாசம் பண்ணிடும். நீமாவும் பார்த்தீங்கன்னா முடிச்சிட்டான். இன்னும் நான் சாப்பிடலையா அப்படின்ற மாதிரி அவளே ஆச்சரியப்படுறான். இவளுக்கு தெரியல அவன் அந்த ஷேவிங் க்ரீமை எடுத்துட்டான் அப்படின்ட்டு. தெரிஞ்சதுன்னு வைங்களேன், செம்ம கற்றுக்கத்துவா காட்டு கற்று. அவங்களுக்கு அது எம்பிரியோஸ்ன்னு தெரியாத வரைக்கும் நல்லது. என்னை தனியாக விட்டு போயிட்டாங்களா இடியட்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஓகேங்க, இருங்க, இவளை வச்சு அந்த சாப்பருக்கு போய் பார்ப்போம். இந்த சாப்பரில் வந்து ஒருத்தன் தான் நீ காப்பாற்றிருக்கான், பட் நானாக இருந்தேன்னா காப்பாற்றிருக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். பயங்கர ரூத்லெஸ்ஸாக இருக்காள் இந்த நீமான்ற கேரக்டரு. நான் என்னது அவளுடைய கவலையை பார்த்தீங்களா, பேக்கில் எம்பிரியோஸ் சேஃபாக இருக்கும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறான். பட் அதான் நான் சொல்கிறேன்ல, பில்லி எடுத்துட்டான் அப்படின்ற விஷயம் இவளுக்கு தெரியல. தெரிஞ்சதுன்னா அவ்வளோதான். மேபி கீழே ஏதாவது இருக்கா? இது இங்கே இருக்குங்க, பேக்கை செக் பண்ண சொல்லுது. அவளுடைய எம்பிரியோஸ்லாம் சேஃபாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணுறதுக்கு. ஆஹா, டென்ஷனாரா ஷேவிங் க்ரீம் காணும் அப்படின்ட்டு. அவங்களும் ஆளை காணும்ல, கேம்ப் போகிறதுக்காக போயிட்டானு பில்லி. இதோ மேலே இருக்காங்க. You know, this takes me back. I learned to shave with this stuff. Give it back now. I'm all out of shaving cream myself. You mind if I borrow some? Stop shaking it. But you're supposed to shake it before you use it. Says so right on the can. You want to tell me what's so important about shaving cream, or do I ask Injin? கண்டிப்பாக உண்மையை சொல்ல மாட்டா பாருங்களேன். ஆக்சுவலாக நம்ம தான் கண்ட்ரோல் பண்ணணும். ஏதாவது சொல்லி இவனை சமாளிக்கணும் மக்களே. சும்மா எந்து தான் அப்படின்றது மாதிரி சொல்லி பார்ப்போமா, நம்புறானா அப்படின்றத செக் பண்ணலாம். You never knew a girl who liked to shave her legs before? Yeah, you know, you look more like the all-natural type to me. அடப்பாவி, I ain't stupid, lady. You want to try again? நம்ப மாட்டேன்றான் மக்களே. வேற ஏதாவது சொல்லி தான் சமாளிக்கணும். என்ன சொல்றது? Embryos. They're dinosaur embryos. If you drop them, they'll be destroyed. உண்மையை சொல்லிட்டான் மக்களே, டைனோசர் எம்பிரியோன்னு. Really, right? Maybe we can make a deal. அவங்கிட்ட டீல் போடுறான். Shoot. டேய், என்னடா இது? அங்கே பாருங்க, பில்லி கிட்டே டீல் போடுறா. எல்லாம் ஃபர்ஸ்ட் அவனை மறட்டி பார்ப்போமா. Be back right now, or else. அவன் மாட்டுக்கு அசால்ட்டாக கீழே போட்டு போயிட்டே இருப்பாமா. மறட்டினாலாம் வேலைக்கு ஆகாது. ஆஸ்கர் இங்கே இல்லையா அப்படின்றத கேட்டு பார்ப்போம். Maybe you're in that tree for a reason. Your bodyguard isn't here right now, is he? Why don't you come down and we'll see who wants that can the most? Oh, that's cute. But kicking your butt won't do me any good if some damn dinosaur gets the drop on us. பார்த்தீங்களா அவளை? கீழே இறங்கி வா, சண்டை போட்டு யார் வின் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு தான் இந்த ஷேவிங் க்ரீம் சொந்தம் அப்படின்ற மாதிரி சொல்கிறா. செம பேடாஸ் மக்களே அவள். ஓகே, இந்த க்ரீம் வந்து என்கிட்ட இருந்தாலும் நல்லது அப்படின்ற மாதிரி சொல்லி பார்ப்போம். Come on, think! Your chopper's gone, you're separated. Do you really want to spend all your time watching me? We could work together. I ain't scared of you. I know. எனக்கு தெரிஞ்சு இவ ஒரு வார்த்தை சொன்னால் இதை You பண்ணலாம். make a point. Okay. Keep talking. அதாவது நான் என்ன சொல்ல வந்தேன்னா, இதில் விற்று வர ஷேரில் வந்து உனக்கு பாதி தரேன் அப்படின்ற மாதிரி சொன்னேன்னு வைங்களேன், பில்லி வந்து ஒத்துப்பான்னு நினைக்கிறேன்.
ஷிவல்ரி டெட்டா என்னது Please! I don't expect you to trust me, but the right thing to do is to give it back to me and let me go. இப்படிலாம் சொன்னால் அவன் ஒத்துக்கவே மாட்டாமா. மேபி டாக்டரை வச்சு எமோஷனலாக ட்ரை பண்ணி பார்ப்போமா, என்னோட டாக்டருக்காக தான் இதெல்லாம் பண்ணுறேன்னு. உடனே மூஞ்சி சோகமாக வைக்கிறான். I have a daughter. I need the money to get her out of the ghetto. You know what happens to girls there. She doesn't deserve that life. Are you for real? Come on, Billy. You'll be helping me save my daughter, and you won't have to worry about me causing problems. Everybody gets a little something. பில்லி மனசு மாறுறான்னு நினைக்கிறேன். Okay, here's the deal. One, I'm in charge. I keep the embryos, and as soon as it's safe to break away, we'll deliver them to your contact. I don't know if the embryos will last in there much longer. That's a risk we're gonna take. Two, we're cutting Oscar in. Why? Because he's my partner, that's why. It'll be fine. Trust me. Now sit tight and lighten up. Not every woman gets to enjoy the sunset on a tropical island with Billy Yoder. ஸோ பிளானே பண்ணிட்டாங்க. அந்த எம்ப்ரியோஸை விற்று வர காசில் ஆளுக்கு பாதி பாதி ஷேர் எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு, இன்க்ளூடிங் ஆஸ்கர். பயங்கரமான மிலிட்ரி ஆளுங்களாக இருக்கானுங்க. இவனுங்க நேர்மைக்காக போராடுறவங்களாம் கிடையாது, காசுக்காக போராடுறவனுங்க. So, any idea where we are in relation to the rest of the park? We're not far from the marine exhibit. I know for a fact that the phone there is in working order, or at least it was this morning. Can we get there from the tunnels? I believe so. All right then, lead the way. Want to get us out of here as soon as possible. No more science projects, okay? இது ஒரு மெரைன் எக்ஸிபிட் போகலான்றா. ஏன்னா அந்த மெரைன் எக்ஸிபிட்டில் தான் பார்த்தீங்கன்னா ஃபோன் இருக்காமா, அங்கே போயிட்டு நம்ம ரெஸ்கியூக்கு ஆள் அனுப்ப சொல்லலான்றா. இருங்க, இப்போ என்ன பண்ணுவோம், லாரா கிட்ட இவர் ரேடியோ ஷோ அப்படின்றத கேட்போம். So Laura, I've been meaning to ask you, why don't you do your radio show anymore? You had a radio show? Well, it wasn't really radio. I'd hack into the park intercom and play choice cuts from my record collection. Lately, I haven't had the time. Did you really have to show Artie Bridges how to do it? Believe me, I regret it. But how was I to know how bad he was? He begged me, said it was his dream to be in radio. You know what, he should stick to managing the janitorial group. He's awful. He certainly ராப்டர்ஸ் உள்ள is. வந்துருச்சு மக்களே. I guess there was a reason it was just a dream. He actually records his show ahead of time so that he can broadcast during work hours. எப்படி வருது பாருங்களேன், ஏர்வென்ட் வழியா. Did you guys hear that? Sounded like a rat. ராட் இல்லடா. Dinosaurs aren't the only invasive species InGen brought to the island. There are lots of rats in these tunnels. Maintenance is always setting traps down here. டேய் ராட்ஸும் இருக்குது, அதை வேட்டையாடுறதுக்கு டைனோசரும் வந்துருச்சுடா. ஆனால் ஆக்சுவலாக லாரா பார்த்தீங்கன்னா இந்த பார்க்கில் இருந்து ரேடியோ ஷோலாம் நடத்திருக்கான்னு நினைக்கிறேங்க. அதை பற்றி தான் பேசிகிட்டு இருந்தாங்க. இருங்க, முதல்ல இந்த காரிடார் சேஃபான்னு ஜெஸ் கிட்ட கேட்போம். Don't worry, Jess. We should be safe in here. Where do all these doors lead? The maintenance corridors. The park's essential systems are in there. Electrical, water, air conditioning, you know, that sort of thing. The tunnels on this side are for transporting animals, personnel, and food. That's why they're so big. They are separate from the maintenance side to prevent accidents. ஸோ மெயின்டெனன்ஸ் ஷெட்டில் இப்போ இருக்காங்கன்னு நினைக்கிறாங்க. இங்கேருந்து தான் பார்க்கு உண்டான எல்லா இதுவுமே போகும் போல், எலக்ட்ரிக்கல், ஏர்வென்ட்ஸ் இல்லை மூலயமா ஏசி எல்லாமே. ஸோ சேஃப் அப்படின்ற மாதிரி சொல்கிறானுங்க. இப்போ நம்ம கரெக்டான வேலை தான் போயிட்டுருக்கோமா? Are you sure we shouldn't head to the visitor center, Dr. Sorkin? InGen is bound to start there when they don't hear from the rescue team. These tunnels don't run all the way to the visitor center, and I don't know about you, but I'd rather not risk any more overland travel. Good point. சுத்தம். அப்புறம் இந்த மெயின்டெனன்ஸ் ஷெட் வழியாக நம்ம போனோன்னா விசிட்டர் சென்டருக்குலாம் போக மாட்டோம். ஏன்னா எப்பயுமே விசிட்டர் சென்டர் தான் ரெஸ்கியூ டீம் ஃபஸ்ட்டு அனுப்பிச்சி விடுவாங்களாமா இன்ஜின். Why aren't you chief அப்படின்றதை கேட்போம். Well, as long as we're getting to know one another, how is it that Dr. Wu became chief geneticist over you? That's an easy one. Frogs. You're saying frogs kept you from getting promoted? Specifically, their DNA. Before we could clone any dinosaurs, we had to decide how to fill in the gaps in the DNA sequences we found. I remember this from the tour. You found dino blood inside mosquito fossils, right? That's right. I wanted a complete prehistoric genome, cross-referencing all of the DNA found in the various amber samples. It would have been safer, but would have taken time the board of directors didn't want to spend. Well, even Dr. Hammond's spare no expense philosophy has limits, I guess. Exactly. Henry, Dr. Wu, proposed using frog DNA to fill in the gaps. It was risky. We still don't know all of the effects. But it was a solution, and a fast one at that. So Henry became chief geneticist, and I took to the field. Has anyone seen my cigarettes? I could swear I had some. ஆனால் ஃப்ராகோட டிஎன்ஏ வச்சு தான் இது பண்ணாங்களா I didn't டைனோசர்? realize you smoked.
Normally I manage to duck out a few times a day, but we've been preoccupied. Where did you last have them? Right here in my pocket, or so I thought. Maybe they fell out when we jumped from the water tower? I suppose. Oh well, I'm probably better off without them. டைனோசர் இங்கே சுற்று போட்டுருக்கு. லாரா பார்த்தீங்கன்னா எனக்கு ஸ்மோக் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சுற்றிக்கிட்டு இருக்கா. சரியான அவளுக்கு என்ன ரிஸ்க் அப்படின்றதே புரியலங்க இந்த ஏரியாவில். நான் சொல்லிட்டு இருந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஃப்ராகோடைய டிஎன்ஏ வச்சு டைனோசரை இது பண்ணியிருக்காங்க, உருவாக்கியிருக்காங்க. அண்ட் ஸ்மோக்கை யார் கையில் வச்சிருக்கா பார்த்தீங்களா? ஜெஸ்ஸு. Do you mind if we stop for a rest? My legs are killing me. அவளுக்கு பயங்கர டயர்டாக இருக்குன்னு I நினைக்கிறேன். suppose we could all use a break. எனக்கு தெரிஞ்சு ஜெஸ்ஸி இவளுக்கு ஸ்மோக்கை கொடுக்கலாங்க. கொடுத்தா கொஞ்சம் காம் ஆயிடுவாள். எதுக்காக திருடி Don't know how வச்சிருக்கா? much longer those embryos will last. We need to meet my contact at the boat. We're staying here until Oscar gets back. We don't even know if he's alive. Oscar's fine, he's coming back, and come hell or high water, we are not leaving. இவ இன்னமும் இவங்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கா. டீரெக்ஸ் வர வருது மக்களே. ஆனால் எனக்கு ஒரு விஷயம் புரிஞ்சிருச்சு. ஜெஸ்ஸி எதுக்காக தெரியுமா ஸ்மோக் கையில் வச்சிருக்கா? லாஸ்ட் எபிசோட்ல நம்ம பார்த்தோமே ஜெஸ் ஸ்மோக் பண்ணுவா அப்படின்ற மாதிரி. Run, we gotta run. No time, hide! ஐயோ ஓடுங்கடா 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 ஓடுங்கடா. ஆஹா, இந்த டீரெக்ஸ் கிட்ட இருந்து எவ்வளோ தூரம் தப்பிச்சு போனாலும் திரும்ப திரும்ப நம்மளை வேட்டையாடுறதுக்காக வருது மக்களே. டீரெக்ஸா இல்லையா? டீரெக்ஸ் தான்ப்பா. அது வேற ஏதோ ஒரு ஹெர்பிவார் டைனோசர் வந்து வேட்டையாடுறதுக்காக போயிட்டு இருக்கு. அந்த இதில் நம்ம மாட்டிக்கிட்டோம்னு நினைக்கிறேன். சீக்கிரம் கட்சி சாப்பிடு அவனை. It can't see you unless you move. இவ்வளோ உஷாராயிட்டா பாருங்களேன். நகரவே நகரவாது, நகர்ந்தினா அது உன்னை கண்டுபிடிச்சிடும் அப்படின்ற மாதிரி வான் பண்ணுறான். இவன் மூஞ்சில் வேறு காக்ரோச் போயிட்டுருக்கு. ஏய் பயப்படாத 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 பயப்படாதரா பயப்படாதரா பயப்படாதரா. ஆஹா வா, நல்ல வேலை ஸ்டில்லாக நின்ட்டேன். இது பாருங்க டைனோசர் எப்படிலாம் கூச்சி ஓடுதுன்னு. சுத்தம் பில்லி பிடிச்சிக்கோ பிடிச்சிக்கோடா பிடிச்சிக்கோடா பிடிச்சிக்கோடா. அவன் பிரான்ச்சை பிடிக்கிறதால ஷேவிங் க்ரீமை பிடிக்கிறான்னு தெரியாமல் உட்காந்துருக்கான். ஏய் சீக்கிரம் அங்கே பாருங்க தூக்கிலாம் போடுது. ஆஹா நம்மளை மேலே இருந்தது பார்த்துருச்சுன்னு நினைக்கிறேன் மக்களே. ஸ்ட்ரைட்டாக தூக்கி போடுது பாருங்களேன். ஓடுறா ஓட ஆரம்பிடா. எங்கேயாவது ஓடி போய் சேஃபாக உட்காந்துட்டானா? இல்லை இல்லை துரத்த தான் ஆரம்பிக்குது. அவளும் ஓட ஆரம்பிச்சிட்டா பாருங்க. நீமா செம்மையாக கற்றுதுப்பா. ஆக்சுவலாக லாஸ்ட் எபிசோடில் ஜெஸ் வந்து ஸ்மோக் பண்ணுற மாதிரி காட்ட மாட்டாங்க. ஆஸ்கர் கிட்ட கேட்பா ஸ்மோக் இருந்தால் தெரியா அப்படின்ற மாதிரி. அதை வச்சு நான் சொல்கிறேன் சரியானவளாக இருக்கா. ஆரா ஏய் இங்கே பாருங்க உள்ள வரைக்கும் வந்துருச்சு. அழகாக டோரை திறந்து வரும்னு நினைக்கிறேன். Care for a lysine supplement? No thanks. Well, you know what? Actually, maybe I will. All this running around, my muscles probably need whatever protein I can give them. My thoughts exactly. I haven't gotten this much exercise since Carnival. I guess we've got a lot of extra lysine now that the parasaurs don't need the external supply. Yeah, about that. It's not just the parasaurs. We added the antidote to the main water supply. But that'll reach every dinosaur in the park. The lysine contingency. ஆக்சுவலாக லைசின் பார்த்தீங்களா டைனோசருக்கு மட்டும் கிடையாதுங்க, மனுஷங்களும் ஷார்ட்டாக கொஞ்சம் எடுக்கிறானுங்க. ஏன்னா கொஞ்சம் ஆக்டிவாக இருக்கணும், பிரெயின் நல்லா பிரிஸ்காக இருக்கணும் அப்படின்றதுக்காக. அண்ட் லாஸ்ட் எபிசோடே பார்த்தோம் லைசின் சொல்ல போகிறது பார்த்தீங்கன்னா இன்ஜினால் டைனோசருக்கு உருவாக்கப்பட்ட ஒரு டயட்ரி. ஏன்னா அந்த டயட்டை வந்து டைனோசர் சாப்பிட்டுச்சுன்னு வைங்களேன், ஒரு வாரத்துக்கு வந்து உயிரோடு இருக்கும், அதுக்கப்புறமா காலி ஆயிரும். அதாவது லைசினுக்கு வந்து டைனோசர் டிபெண்ட்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி இன்ஜின் கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க. பட் லாஸ்ட் எபிசோடில் லாரா என்ன பண்ணான்னு பார்த்தீங்கன்னா அந்த லைசினுக்கு வந்து ஒரு ஆன்டிடோட் மாதிரி தயாரித்து அதை வந்து மெயின் வாட்டர் சப்ளைல வந்து கலந்து விட்டா. ஸோ பார்க்கில் இருக்க எல்லா டைனோசருமே அந்த வாட்டர் சப்ளை யூஸ் பண்ணும்போது இனிமேல் லைசின் டிபெண்டன்சி இருக்காது அப்படின்ற மாதிரி லாரா சொல்கிறா. அதுக்கு தான் இவனும் கத்துறான், அது மாதிரி பண்ணா டைனோசர் எல்லாமே ஃப்ரீ ரோம் ஆயிருமே அப்படின்ற மாதிரி. You're insane! Denying the dinosaurs lysine was the only safety mechanism we had to keep them out of the global ecosystem. சொல்கிறான் பாருங்க. ஸோ டைனோசர் எல்லாமே இந்த பார்க்கை விட்டு வேற எங்கேயாவது உலகத்தில் பரவ ஆரம்பிச்சுன்னா எல்லாமே டேஞ்சர் ஆயிரும் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். நம்ம 120 மைல் ஓஷனுக்கு அப்பால் தானே இருக்கும், அதனால எல்லாமே சேஃப் அப்படின்ற மாதிரி சொல்லி பார்ப்போம். Do I need to remind you that there are 120 miles of ocean between Isla Nublar and the mainland? The lysine contingency was cruel and unnecessary. நம்மளுக்கு இந்த கேம் மூலமா ஒரு கிளியரான விஷயம் புரியுதுங்க. அதாவது ஜுராசிக் பார்க்குக்கும் லாஸ்ட் வேர்ல்டு படத்துக்கும் இடைப்பட்ட காலத்தில் என்ன நடந்தது அப்படின்றதான் இந்த கேமே. ஸோ இவ சொல்கிறத வச்சு பார்க்கும்போது ஓஷன் வந்து இந்த ஐலாண்டுக்கும் மற்ற சிட்டிக்கும் நடுவில் இருக்கனால சேஃப் அப்படின்ற மாதிரி சொல்கிறா. அப்போ டைனோசர் ஸ்விம் பண்ண ஆரம்பிச்சதுன்னா என்ன ஆகும்? Do you know for a fact that none of these animals can swim? Oh, come on, Jerry. It's how Asian elephants migrated to Sri Lanka from India. There's precedent. You're being ridiculous. There's no evidence sauropods were swimmers. None. மேபி இப்போதைக்கு டைனோசர் ஸ்விம் பண்ணலனாலும் ஃபியூச்சரில் வந்து கற்றுக்கும் அப்படின்ற மாதிரி அவன் பயப்படுறான் போல. அவன்கிட்ட டைனோசர்லாம் ஸ்விம்மே பண்ணாது அப்படின்ற மாதிரி சொல்லி பார்ப்போம். You see them in the field every day.
Have you ever even seen one of our dinosaurs try to swim? We keep them in cages, Laura. They don't get the chance. I know this. More quadrupeds can swim than can't. All right. I'll concede that it's possible there are sauropods that can swim. But I still believe that 120 miles of open water is an effective barrier. இவளுக்கு ஒரு விஷயம் புரிய மாட்டேங்குதுங்க. பறக்கிற டைனோசர் வந்து இந்த பார்க்கில் இருக்குல்ல, அது அசால்ட்டா ஓஷனை கடந்து போயிடாது. அதே மாதிரி அவன் சொல்கிறதுலேயும் பாயிண்ட் இருக்குது. இது வரைக்கும் பார்க்கில் பார்த்தீங்கன்னா டைனோசர் எல்லாத்தையும் கேஜில் தான் வச்சுருக்காங்க. சப்போஸ் கேஜில் இருந்து ரிலீஸ் பண்ணி பார்த்தா தானே தெரியும் அதுக்கு ஸ்விம் பண்ண தெரியுதா இல்லையான்ட்டு. அண்ட் இவளுடைய எண்ணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ லைசன் டயட்ரி டைனோசர் கொடுத்தா மட்டும்தான் ஒரு வாரத்துக்கு உயிர் வாழும். சப்போஸ் அந்த லைசன் டயட்ரி வந்து இன்ஜனால் கொடுக்க முடியல, ஏன்னா பார்க் வந்து ஷட் டவுன் பண்ணிட்டாங்கன்னா டைனோசருடைய நிலைமை என்ன ஆகும் அப்படின்ற மாதிரி கவலைப்படுறா. The remote possibility that a dinosaur could make it to the mainland is far outweighed by our responsibility to treat these animals humanely. சொல்றா பாருங்க. They're here because of us. இவருடைய மெயின் இதுவே அதுதாங்க. டைனோசருக்கு வந்து எதுவும் ஆயிடக்கூடாது அப்படின்ற மாதிரி பார்க்குறா. I don't want to see these animals die. I really don't. But we all agreed to the lysine contingency. It was a prerequisite to working here. For you, maybe. But you have to remember, Jerry, I was here before there even was a lysine contingency. ஸோ லைசனுக்குலாம் முன்னாடியிலேருந்தே இந்த பார்க்கில் இருக்கா போலாங்க. அப்போலாம் எப்படி ஃபீட் பண்ணாங்க டைனோசருக்கு? இது இவளுடைய லைஃப் ஒர்க் அப்படின்றத சொல்லி அவனுக்கு புரிய வைப்போம். This may be just a job for you, Jerry, but these animals are my life. I can't just watch them die, no matter the circumstance. You can't possibly believe it's okay to eradicate an entire species, let alone whole groups of them, regardless of how they came to be here. No one has that right. இவன் இன்னும் டீரெக்ஸு ராப்டர்ஸ்லாம் வேட்டையாடுறத பார்க்கலான்னு நினைக்கிறேன். அதனால தான் ஓவராக பேசிக்கிட்டு இருக்கா. ஆனால் அவளுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் இவ்வளோ ரேரான ஸ்பீஷஸை வந்து தயாரிச்சுட்டு இப்போ எல்லாத்தையுமே வந்து எக்ஸ்டிங்க்ட் ஆக விடுறதுக்கு வந்து அவளால் முடியல போல். அதனால தான் அவ்வளோ கஷ்டப்படுறா. இருங்க, இவனை வச்சு டைனோசர் அழிஞ்சா என்ன நம்ம திரும்பவும் கண்டுபிடிச்சிக்கலாம்ல அப்படின்ற மாதிரி கேட்டு பார்ப்போம். Even if every dinosaur on the island were to die, Site B is still active. We could clone them again. What you did was reckless. I'm sorry, Jerry, but that's naive. Do you have any idea how expensive it is to clone even one dinosaur? The board won't let Hammond throw money at a pipe dream. ஸோ ஒரு டைனோசரை க்ளோன் பண்ணுறதுக்கே பார்த்தீங்கன்னா பல $1 மில்லியன் தேவைப்படும். அதுக்கு யாருமே ஒத்துக்க மாட்டாங்க அப்படின்றனால தான் இந்த முடிவு எடுக்கிறா. இதுக்கு நம்ம தான் ரெஸ்பான்சிபிள் அப்படின்ற மாதிரி கேட்போம். Well, normally I'd agree with you. No one has the right to kill an entire species. But surely you recognize that this is a special case. We are responsible. அவ திரும்ப அதே தாங்க சொல்கிறா. அதுக்கு வந்து கேர் பண்ணணும், கில் பண்ணக்கூடாதுன்ற மாதிரி. Yes, we are responsible, not just for our own welfare, but for the animals as well. I don't know, Laura. I don't know. I need to process this. I'm gonna have to tell InGen. I understand. அதுக்கும் Are you ஓகேன்றா guys done பாருங்க. yet? Jess, where'd you go? Just down the hall looking at stuff. Not that you noticed I was gone. I'm sorry, honey. I was distracted, but don't go off again like that, okay? Yeah, okay. பாருண்ணே, அப்பாவை மதிக்கூட மாட்டேன்றான். திருட்டுத்தனம் நிறையா பண்ணுவான்னு நினைக்கிறேன் மக்களே. ஜெஸ்ஸு போல இந்த இடத்துல ராப்டர் சுற்றிட்டு இருக்கு. இவனுங்க வாட்டுக்கு நிலமை தெரியாமல் ஜாலியாக பேசிக்கிட்டு பொறுமையாக போயிட்டு இருக்கானுங்க. எப்போ வேட்டையான்னு பொறுத்ததில்ல. இங்கே வேறு டீரெக்ஸ் இன்னும் துரத்திட்டு இருக்கு இவங்கள. ஆஹா, வருது மக்களே. ஓடுறா. ஏதாவது ஒரு இடத்துல ஸ்டில்லாக நிற்க வேண்டியதானே. நின்னா அது கண்டுபிடிக்காதுல. பட் அது கண்ணிலிருந்து முள்ள தப்பிக்கணும்னு நினைக்கிறேன் மக்களே. அங்கே பாருங்களேன் எப்படி துரத்துதுன்னு. ஆஹா, இந்த சைடில் போகணுன்றா. அப்படி போனால் எப்படி மாமா தப்பிப்பேன்? அப்போ பார்த்தீங்களா, சிம்மா ஒன்று ஏதாவது பிடிச்சி வேட்டையாடுறதுக்காக வருது. என்க்ளோஷருக்குள்ளே போயிட்டாங்க. அந்த ஹெர்பிவோரஸ் டைனோசர் என்க்ளோஷர் பார்த்தீங்களா. உள்ள ராப்டர்ஸ் இன்னமும் இருக்கே. ஒரே ஒரு ராப்டர் மட்டும் முதல்ல இதுகிட்ட இருந்து தப்பிக்கணும். டீரெக்ஸ் கிட்ட இருந்து தப்பிப்பனா இல்லை ராப்டர் கிட்ட இருந்து தப்பிப்பனா? டீரெக்ஸ்க்கும் ராப்டருக்கும் சண்டை உருவாக்குறான்னு நினைக்கிற மக்களே. அதை சாப்பிடுன்றா. ஆஹா, முதல்ல இருங்க. கரெக்டாக. ஐயோ பார்க்குதியா? கரெக்டாக. அப்பா நல்ல வேலை மக்களே, எஸ்கேப் ஆகிட்டேன். பாருங்களேன், ராப்டரை வேட்டையாட பார்க்குது. டீரெக்ஸ் கண்ணில் தென் பண்ணுற எல்லாத்தையுமே சாப்பிட்றோன்னு நினைக்கிறேன். அவ்வளோதாங்க, நச்சக் பண்ணி விட்டுச்சா ராப்டரை. சீனு இதுதான் சரியான சந்தர்ப்பம். நீமா எஸ்கேப் ஆயிரு. அவ்வளோதான் சரியான டின்னர் டீரெக்ஸ்க்கு. உண்மையாக ஏறா சவுண்டு போடாமல். போ வேடிக்கை பார்க்காத. அது ஏமா உன்னுடைய கவலையாக இருக்குது? அது சாப்பிடாம போகுது. நீ மேலே ஏறி போமா, எஸ்கேப் ஆகுமா. அங்கே பாரு, வாய் பிறந்துட்டு அடுத்து ஒன்றையும் சாப்பிட்றதுக்கு வருது டீரெக்ஸு. அவன் போயிட்டாங்க, அந்த இடத்துக்கு போயிட்டான் டனல் கிட்ட. நம்ம தான் போகணும். சீக்கிரம் ஓடு நீமா. என்னென்னமோ ஆக்ரோபாட்டிக்ஸ்லாம் பண்ணுறா. சரியான புத்தகாரியாக இருப்பா போலே. ஐயோ தடுக்கி விட்டுருச்சு. ஓடு. கதை முடு. You know you're about as coordinated as a three-legged mule? I'm coordinated enough to kick you off. Whoa, easy. I take it back. Damn, you're lucky. You ought to forget our deal and buy a lottery ticket. The embryos. Yeah, relax.
சுத்தம் போட்டானா எம்ப்ரியோஸை. You lost it? It must have fallen out. ஆடா பாவி போச்சு மக்களே. எம்ப்ரியோ பாருங்க இப்போ டீரெக்ஸ் பிடியில் இருக்குன்னு நினைக்கிறேன். இவர் பார்த்தீங்களா ஆஸ்கரு இங்கே ராப்டரை வேட்டையாட இன்னும் சுற்றிட்டு இருக்காங்க உள்ள. ஆஹா விரித்தனமாக மனுஷன் ராப்டரை வேட்டையாட போகிறான்னு நினைக்கிறேன். ஒத்தையெல்லாம் ஸ்னீக் பண்ணி ராப்டர் பின்னாடி போயிட்டு இருக்கான். ராப்டருக்கே தண்ணி காட்டுறாங்க. சரியான கேரக்டருங்க ஆஸ்கரு. Go. பார்த்தீங்களா தட்ஸ் ரைட் கோவாமா. விட்டா ராப்டர் அப்படியே பிரித்து மேய்ஞ்சிருவான் அப்படின்ற மாதிரி தானே இருக்கான் ஆள் பார்க்குறதுக்கு. நம்ம எந்த சைடு போகணும்? நம்மளுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் காட்டுது. இருங்க ஃபர்ஸ்ட் இது என்ன அப்படின்றத பார்ப்போம். I mean is for those things to see me better. ஓகே மேபி பவர் ஆன் பண்ணுறதுக்கு உண்டான மெக்கானிசம்னு நினைக்கிறேன். இப்போதைக்கு தேவையில்லை. இந்த பாக்ஸ் எதுக்கு? There's the place to hide. ஓகே ஹைட் பண்ணுறதுக்கு உண்டான பிளேஸ் மக்களே இந்த பாக்ஸ் பின்னாடி. அப்படின்னா அதெல்லாம் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த டோருக்குள்ளே என்ன இருக்குன்னு பார்ப்போம். இதுக்குள்ளே போனால் தான் நம்ம அந்த டாக்டர் ரீச் பண்ண முடியும். ஜஸ்ட் டாக்டர் இருக்க இடத்த. If I can't open it, they can't either. லாக் ஆகிருக்கு. அது நல்லது தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் ராப்டராலையும் டோரை ஓப்பன் பண்ண முடியாதுல்ல. வருதுங்க இருங்க முதல்ல ஹைட் பண்ணிப்போம். செம்மையாக ரூல் பண்ணுறாரு பாருங்க தலைவர். அதுக்கு தெரிஞ்சிருச்சு சத்தம் கேட்டுச்சு அப்படின்னு வருது. போ ராப்டரே. சூப்பர் மக்களே. ஸ்னீக் பண்ணுறான் பாருங்களேன் வேற லெவலில். கையில் எதுவுமே இல்லை, எந்த ஒரு ஆயுதமும் இல்லாமல் ராப்டரை வேட்டையாடுறதுக்காக போயிட்டு இருக்க மனுஷன் ஒருத்தனாக தான் இருப்பான்னு நினைக்கிறேன். அங்கே ஒரு ராப்டர் சுற்றிட்டு இருக்கு. Here they come. எனக்கு தெரிஞ்சு ராப்டர்ஸ் தான் ஆஸ்கரை பார்த்து பயப்படுமா இருக்கும். சீக்கிரம் நான் வாட்டுக்கு ஓவர் பில்டப் கொடுக்குறேன் ஆஸ்கருக்கு. பிடிச்சி மேய்ச்சிட போகுது டைனோசரு. மேலே ஏறி உட்காந்துட்டான் பாருங்க. ஆய் சவுண்டு கேட்குது மக்களே. லைட்டாக சவுண்டு கேட்குது. Idiota! Do you know what you've done? இவன் இன்னமும் கத்திட்டு இருக்கா In case you வெளியே. didn't notice, it wasn't exactly a leisurely stroll over here. You dropped it. You find it. Hold your horses. That T-Rex is still out there. பில்லியை போய் எடுத்துகிட்டு வர சொல்கிறா. டீரெக்ஸ் போயிடுச்சா இருக்கா இன்னமும்? போயிடுச்சுன்னு நினைக்கிறேங்க. இங்கே தான் இருக்குது. இன்னமும் பொறுமையாக வேட்டையாடி சாப்பிட்டுட்டு இருக்கு. வெளியே என்ன டைனோசர்லாம் கண்ணில் தென்படுதோ எல்லாத்தையுமே வேட்டையாடுதுன்னு நினைக்கிறேன். பில்லி உள்ள பேர் அதுதான் அவனுக்கு சேஃபு. அவனும் அதே தான். அப்போனா என்ன பண்ண போகிறாங்க? கெனிஸ்ட் அப்படியே விடணுமா? இல்லைங்க அவனை இன்னமும் சத்தம் போடலாம். எப்போ அவனால் விட முடிஞ்சுது அப்படின்ட்டு. That was $1 million payout that you let fall out of your pocket. Sorry, I guess I was a little preoccupied with a giant, prehistoric people eater breathing down my neck. டீரெக்ஸுக்கு பயந்து விட்டானாமா. நீயே வெளியே போய் எடுத்துட்டு வாடா. Okay, so we know where it is. Go get it. Yeah, I think I'll wait until our friend there leaves to find a new chew toy. I don't know if we have time. If the embryos go bad, they're worthless. The embryos are worthless to me if I get eaten by a damn lizard. கரெக்டாக சொல்கிறான். எம்ப்ரியோ எடுக்க போய் இவன் யாராயிட்டான்னு வைங்க, அது எதுக்குமே யூஸ் கிடையாது. அப்போ நீமா பாருங்களேன் நானே போய் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். You're not man enough to get the embryos back. I'll do it myself. வேற லெவலுங்க. The deal is I hold on to the embryos until we reach your contact. I know, and instead you drop them. Yeah, well, crap. If you're gonna use logic. Just go, and hurry. இவனுக்கு எம்ப்ரியோஸை விடுறதுக்கும் மனசு கிடையாது. அங்கே பாருங்கள் எவ்வளோ ரிஸ்க் இருந்தாலும் நானே போய் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஏன்னா நீமா கிட்ட வந்து அந்த எம்ப்ரியோஸ் போச்சுன்னு வைங்களேன் அவள் எடுத்துகிட்டு ஓடிடுவாளோ அப்படின்ற மாதிரி பயப்படுறான். ஸோ தலைவர் டீரெக்ஸ்க்கு இறையாகாமல் அந்த எம்ப்ரியோஸை எடுத்துகிட்டு வராரா இல்லைனா மாட்டிக்கிறாரா அப்படின்றத நம்ம அடுத்த எபிசோடில் பார்ப்போம். இந்த எபிசோடு உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்ற மாதிரி நம்புகிறேன். எப்பயும் சொல்கிற மாதிரி தான். பிடிச்சிருந்தா ஒரு லைக்கை தட்டி விட்டு அப்படி நம்ம சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். டேக் கேர் மக்களே. Oops.